கடவுளை நீங்கள் எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே பொழியப்படுவார். ஆவியானவர் வராருன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆடணும், குதிக்கணும், பரவச பேச்சு பேசணும். அவசியம் இல்லை பிள்ளைகளே. சில பேர் வேறு வழியே இல்லாமல் சபையில் நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லிடுவான் பாதர், அதனால நம்மக்கிட்டையும் நல்ல வல்லமையாக ஆவியானவர் இருக்கிறார் தெரியணுங்கிறதுக்காக காஞ்சாச்சாவை கடகடான்னு சொல்கிறாங்க. காஞ்சாச்சா பத்தல்லா பராறக்கிறார். தயவு செய்து நீங்கள் ஏமாத்தாதீங்க தூய ஆவியை. ஆனாவனாவை நீ தலைகளாக சொன்னீங்கன்னா அது தூயாவி பேச்சு அல்ல. பிரைஸ் தி லார்ட். நம்ம இல்லைன்னு சொல்லலை. இது பரவச பேச்சு இல்லையா சாமி? இருக்கிறது. அது ஆண்டவர் கொடுக்குற கொடை. எங்கே தேவையோ அங்கே கொடுப்பார், எங்கே தேவையில்லையோ அதை எடுப்பார். நம்ம கேட்குற இடத்துல அவர் கொடுக்கணும்னா அவருக்கு நீ போடுற கமாண்டா? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எதை எப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். தூயாவியானவர் பொது நன்மைக்காகவே ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறார். உங்ககிட்ட வெளிப்படுற தூயாவியினுடைய அந்த கொடை பொது நன்மை இல்லைன்னா எதுக்கு வெளிப்படணும்? பவுலடியார் அதான் சொல்றாரு, நீ ஆண்டவரை புகழ்றன்னா உன்னுடைய அந்நிய பாஷையில் நீ தனியாக போய் செய் அப்படிங்கிறார். மிக தெளிவாய் சொல்றார். சபையில் செய்யாதங்கிறார். அப்போது நம்ம எப்படி அதை போய் 4 பேர் தெரிஞ்சு, அப்போ அது உன்னுடைய ஆவியினால் நடக்கிற வல்லமை அல்ல.